ஏன் உம்முன்னு உட்காந்துருக்க? எப்பயும் பால் பிஸ்கெட் அதான் தருவேன். இன்னைக்கு என்னமா பண்ணுவேன்? மோமோஸ் பண்ணி தரியா டிஃப்ரெண்டா? மோமோஸ் செய்யலாமா? செய்யலாம். ஹாய், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஜோவின் வந்து மோமோஸ் கேட்டிருக்கான். நான் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வித் பன்னீர் கூட செய்ய போகிறேன். அந்த சட்னிக்காக நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் 2 எடுத்திருக்கேன். காரத்துக்கு 2 மிளகாய் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு 4 பல்லு பூண்டு. இதை நம்ம வேக வைக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து கோஸ் வந்து பொடி பொடியாக இந்த மாதிரி திருகியிருக்கேன். கேரட்டு, பீன்ஸு, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, அரை வெங்காயம், கொஞ்சோண்டு பன்னீர், இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்காக. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஹாஃப் வெங்காயம், வெங்காயம் வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட பச்சை வாசனை போனோடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த இதுவும் போயிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் இது கூட. உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். காய் வதங்கட்டும். 5 மினிட்ஸ் மீடியம் சிம்மில் வச்சு காய் வதங்கினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பன்னீர், அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, பெப்பர் பொடி போடணும். 5 மினிட்ஸ் காய் வதங்கட்டும். சட்னிக்காக நம்ம அந்த தக்காளி, காஞ்ச மிளகா, பூண்டு பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பன்னீர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 100 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சிருந்தேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஒரு 1 மினிட் அந்த சூடில் ஜஸ்ட் இப்படி கிண்டி காயோட சேர்ந்து வரட்டும். இது கூட இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு பெப்பர் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, லாஸ்டா கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை. ஸ்டஃபிங்க்கு ரெடி. இப்போ அடுத்தது மாவு நான் ஏற்கனவே பிசைஞ்சு வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு வந்து மைதா மாவு எடுக்கல, கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம ஸ்டஃபிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க அடுத்தது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி தின் லேயரில் இதை தீத்தி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் குட்டி குட்டி பவுல்ஸாக கூட தீத்தி கூட ஷேப் பண்ணிக்கலாம். இப்படி தீத்திட்டு நம்மளுக்கு ரவுண்ட் வேணும்ல, இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இப்படி. ஸ்டஃபிங்க்கு இங்கே பாருங்கள் நான் இப்படி வச்சுருக்கேன். எனக்கு அந்தளவுக்கு ஷேப் நீட்டாக வரல. நான் ஏதோ பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது ஸ்டீம் பண்ண போகிறோம். இது வந்து பாருங்கள் ஸ்டீமுக்கு ரெடி ஆயிடுச்சுல. இப்போ ஸ்டீம் பண்ணணும்.
மோமோஸ்க்கு அந்த சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். குக் ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க, நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், காயட்டும். இதை கொஞ்சம் தாளிச்சிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஹெல்தியான மோமோஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கோதுமை மாவில் ட்ரை பண்ணியிருக்கேன், மைதா மாவில் இல்லை. நல்லாயிருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட பார்க்கலாம். பாய்.